நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். நம்முடைய ரியல் எஸ்டேட் சேனலில் சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டியில் பண்ணுறது நல்லதா, அல்லது டயர் 2 சிட்டியில் பண்ணுறது நல்லதா, அல்லது வில்லேஜில் பண்ணுறது நல்லதா அப்படின்ற கேள்வியை என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன பர்பஸ்னே சொல்லாமல் மொட்டை கடுதாசி மாதிரியே எங்கே பண்ணுறது நல்லது அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேள்விக்கு என்னுடைய பதிலை சொல்லலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் முதல்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரிதானா? அதனால் அந்த அமௌண்ட்டை ஒரு பக்கம் எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு என்ன பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத எடுத்துக்கோங்க. என்ன பர்பஸ்? பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுக்கறதுக்காகவா, எடுத்துகிட்டு ஒரு 2-3 வருஷத்தில் ரீசேல் பண்ணுறதுக்காகவா, இல்லை ஒரு கடை கட்டுறதுக்காகவா, ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்காகவா அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதுக்காக பண்ண போகிறீங்க, எவ்வளவு அமௌண்ட் பண்ண போகிறீங்க, ரீசேலாக இருந்தால் எவ்வளவு காலங்களில் எவ்வளவு தேவை அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு கிளியர் சார்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை பண்ண போகும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டில் ஒரு விஷன் வேணும். உங்களுடைய மீடியேட்டர் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு காட்டுறாப்புல, காட்டின உடனே அவர் சில விஷயங்களை சொல்லுவார். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கற்பனைகளுக்குள்ளே அது மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. அந்த பிளானுக்காக இடம் தேடுறீங்க, அல்லது இப்படி நம்மகிட்ட இடம் இருந்தால் நம்ம ஃபேக்ட்ரி கட்டுறது ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சிட்டிக்கு நடுவில் இடம் தேடிங்கன்னா ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இடம் கிடைக்காது. ஐம் ரைட்? அந்த அளவுக்குள்ள அதுக்கான பட்ஜெட்டும் நீங்கள் தாண்டி போயிடும், கடல் அளவுக்கு போயிடும். அப்போ அதுக்கு நீங்கள் எங்கே பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக தேடுறீங்கிறத உங்களுடைய ரியல் எஸ்டேட் அந்த மீடியேட்டர்கிட்ட சொல்லணும், அவங்களுடைய தரகர்கிட்ட சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இடங்களை காட்டுவாங்க. எங்கே 4 வழிச்சாலை வருது, எந்த இடங்களில் ரோடு பிக்கப் பாயிண்ட் இருக்குது, எந்த இடத்துல கிராமப்புற சாலை வருது, இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கான பாதை எவ்வளோ இருக்குது, அந்த இடத்தின் வழியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுடைய டிரான்ஸ்போர்ட், உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது பொருட்களை ஏற்றி இறக்கிறதுக்கான அந்த பொருட்களை கொண்டு வரதுக்கான லாரி வந்து போகுமா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சிமெண்ட் ஏற்றிட்டு வர லாரி, ஜல்லி மணல் ஏற்றிட்டு வர லாரிலாம் அந்த வழியை வந்து போயிடுமா, எந்த ஒரு தடையும் இல்லையா அப்படின்றது எல்லாமே அதில் உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த ஏரியாவில் உள்ள பொட்டன்ஷியல் இருக்குது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அங்கே ஒரு இபி லைன் இருக்குதா, இது எல்லாமே நீங்கள் என்ன பர்பஸ்க்காக தேடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அங்கே அமையுது. இல்லைங்க எனக்கு எந்த பர்பஸும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு பணம் கொஞ்சம் சேர்ந்துச்சு, இதை வச்சு ஒரு இடம் எடுத்து போகலான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி பர்பஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்றத பொறுமையாக தெளிவாக கேளுங்க. ஏன்னா இந்த சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே ரியல் எஸ்டேட்டில் எதையாவது ஒரு சொத்தை மிகப்பெரிய அளவுக்குள்ள லாபத்தோடு வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இதை தொடங்கியிருக்கோம். மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால எனக்கு ஒரு விளம்பரம் ஓடி நான் அப்படியே 10 கோடி சம்பாதிச்சிட்டு போகிறதுலாம் இல்லை. நான் அப்படிப்பட்ட சேனலும் இது இல்லை. அப்படின்றதுனால நான் பேசக்கூடிய அந்த கருத்தின் மூலமாக ஏதாவது ஒரு புதிய தகவல் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த கருத்தை நீங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு சின்ன லாபத்தை பெற்றுக்கணுன்றது தான் என்னுடைய சின்ன ஒரு ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் பிடிக்கும். இப்போது நீங்கள் எங்கே இடம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியர் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த சிட்டியை மாவட்டமாக அறிவிச்சிடுங்க, இந்த சிட்டியை மாவட்டமாக அறிவிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கைகள் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வரலாம், மற்ற செய்தித்தாள்களில் செய்தி நியூஸ் மீடியாக்களில் வரலாம். அப்படி வரும்போது எந்த மாவட்டம்ங்கிறத தெளிவாக கவனிங்க. ஏன்னா புதிதாக ஒரு மாவட்டம் உருவாக போகுது அப்படின்னா அந்த மாவட்டத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் வரணும், அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தாகணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம் டெவலப் பண்ணி ஆகணும். ஒரு கவர்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் வேல்யூ கட்டாயம் கிடுகிடுன்னு உயர்ந்துடும். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு உயர்ந்துடும். அப்படின்னா நியர் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டில் அந்த ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் போய் நீங்கள் வாங்குங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பாயிண்ட். நீங்கள் பணம் போட்ட உடனே ரிட்டர்ன்ஸ் லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். இல்லைங்க எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் எப்போயாவது அறிவிப்பாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கன்னா, நகராட்சி தரம் உயர்த்துவாங்க, பேரூராட்சி தரம் உயர்த்துவாங்க, கிராம பஞ்சாயத்துலேருந்து தரம் உயர்த்துவாங்க. அப்போ அந்த மாதிரியான தகவல்கள் நீங்கள் தேடணும். தகவல்களை நீங்கள் தேட வேண்டும். தேடும் பொழுது தான் ஒருத்தன் செல்வம் சேர்க்க முடியும். எந்த தகவலையும் தேடாமல் இருக்கிற ஒருத்தனை தேடி செல்வம் வீட்டு வாசலில் விழுகாது. அதெல்லாம் சினிமாவில் தான் விழும். நேரில் ரியல் எஸ்டேட்டில் ஜாம்பவான்களாக பணம் சேர்த்த எல்லாரும்
இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிற தகவல்களை தேடினாங்க. அந்த தகவல்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவோடு கனெக்ட் பண்ணாங்க. அது சக்ஸஸை கொடுத்துச்சு. அதனால் முதல்ல கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த டிசிஷனுக்கு ஏற்ப அந்த ஏரியா டெவலப் ஆகும். அந்த ஏரியாவில் கொண்டு உங்களோட பணத்தை போடும்போது அது வெல் க்ரோத், ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். இதுதான் ரியல் எஸ்டேட்டோட மிகப்பெரிய சூத்திரமே. உதாரணத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் உங்கள் ஏரியாவில் பில்ட் ஆகுதுங்கிற தகவல் வந்துருச்சு. ஒருத்தர் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவல் வாங்கி ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு கெட்ட போகும்போது அந்த ஏரியாவில் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, போவாங்க, அங்கே ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, அங்கே தங்குறதுக்கு வாய்ப்பு வேணும், அங்கே ஒரு ரெண்டல் பிஸ்னஸ் உருவாகுது, அங்கே ஒரு டீ கடை, பெட்ரோல் பங்க்கு, அங்கே ஒரு துணி கடைகள், ஜெராக்ஸ் கடைகள் அப்படின்ட்டு என்னென்ன தொழில்கள்லாம் இருக்குதோ அந்த மெடிக்கல் காலேஜ் நம்பி அத்தனை தொழில்களும் வரும். அப்போது இந்த மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ், நோயாளிகள் அட்மிட் ஆகிறாங்க, நோயாளிகளுடைய உறவினர்கள் பக்கத்தில் தங்குறதுக்கான ரூம்ஸ், ஹோட்டல் ரூம்ஸ் தேவைப்படும். அப்போ அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அங்கே வளரும். அப்போது அந்த மெடிக்கல் காலேஜ் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு அப்படியே லேண்ட் வெளி கிட்டுக்கிட்டுன்னு ஏறிடும். அப்போ எந்த இடத்துல கவர்மெண்ட்டு மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணுறாங்க அல்லது எந்த ஏரியாவில் அந்த ப்ரைவேட் பாடி மெடிக்கல் காலேஜை கட்டலாம்னு நினைக்கிற டெசிஷன் எடுத்து அதை பண்ணுறாரோ, அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்குதோ, அந்த ஏரியாவில் நீங்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு போய் போடுறது பெரிய லாபம் தரும். அது நீங்கள் எவ்வளவு % எதிர்பார்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு கிடைக்கும். அந்த நீங்கள் வாங்கின நிலத்தை விற்கணுங்கிற ஆசை கூட வராது. அந்த அளவுக்குள்ள உங்களுக்கான லாபம் அங்கே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே வந்துடும். இதுதான் விஷயம். ஒரு ஏர்போர்ட் அப்படின்னா, ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ண போகிறாங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் போய் இடம் வாங்காதீங்க. ஏர்போர்ட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடு வாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடு வாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் கவர்மெண்ட் புதுசாக ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அங்கே வாங்குங்க. இப்போ நான் கிராமத்தில் வாங்கவா, நகரத்தில் வாங்கவா, ஒரே நரகத்தில் வாழ்ந்த மாதிரி இருக்குடா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதே நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நாம் எங்கே வாங்குகிறோமோ அந்த இடத்துல க்ரோத் இருக்கணும். அல்லது க்ரோத் ஆக போகிற இடத்த நம்ம தேடிக்கிட்டு இருக்கணும். இதுதான் விஷயம். க்ரோத் ஆன இடத்துல வாங்கினீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது நீங்கள் வாங்கின அர்த்தம். எப்போவுமே ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கும் சரி, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கும் சரி, பை லோ செல் ஹை. குறைந்த விலையில் வாங்கணும், அதிக விலையில் விற்கணும். அப்போ தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் அந்த பிஸ்னஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பொருட்கள் வாங்கும் பொழுது, ஒரு இடம் வாங்கும் பொழுது, புதிதாக எந்த ப்ராஜெக்ட்டுக்காக அடிக்கல் நாட்டி அங்கே வேலை நடக்க போகுதோ அங்கே எடுக்கணும். நீங்கள் நினைக்கலாம், ஒரு கவர்மெண்ட்டு அடிக்கல் நாட்டின உடனே வேலை நடக்குமாங்க, அது ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட்டு, 6 வருஷம் ப்ராஜெக்ட்டு, எப்போ பண்ண போகிறானுங்களோ அது வரைக்கும் நம்ம காத்து கிடக்கணும். ஃபைன், காத்து கிடங்க. ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெயிட்டிங் பீரியடு, நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு க்ரோத் ஆகும். நேற்று போட்டு இன்றைக்கே நடக்கிறது மேஜிக் இல்லை, காத்திருக்கணும். அந்த காத்திருத்தல் உங்களுடைய பணத்தை பல மடங்கு பெருக்கும். ஏன்னா நீங்கள் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற வட்டியை விட இங்கே கூடுதல் வட்டி பணத்தை எதிர்பார்க்குறீங்க. அப்போ அதுக்கு தக்கன நீங்கள் இங்கே டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் ஒரு சொத்து வளரும். சரி, உங்களுக்கு என்மன கருத்துக்களை சொல்லிட்டேன். கரெக்டாக நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றத நாம் தான் தேடணும். நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளால் முடியும். உங்கள் பாக்கெட்டில் என்ன சின்ன பணம் சேருதோ அந்த சின்ன பணத்துக்கு தக்கன இடம் இருக்குது உலகத்தில். என்ன நாம் அதை தேடி போகலை. அந்த சின்ன பணத்துக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு யார்ட்டையாவது கேட்குறது கூச்சப்பட்டோம், வெட்கப்பட்டோம், அசிங்கப்பட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்தில் கூச்சம், வெட்கம், அசிங்கம் இதெல்லாம் கண்டுக்கிடாமல் விட்டவங்க தான் செலிப்ரிட்டிஸ் ஆகிருக்காங்க, மிகப்பெரிய மில்லியனராகவும் ஜாம்பவன்களாக இருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு தெளிவாக தெரியும், என் பாக்கெட்டில் இவ்வளோ தான் பணம் இருக்குது, என்னால் அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பணம் தான் ரெடி பண்ண முடியும். இந்த பணத்திற்கு எந்த ஊரில் பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வாங்கிக்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய கொள்கையில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதை அவங்கள வளர்க்குறதுக்கு அந்த கொள்கை அவங்கள வளர்த்து விடுது. இப்போ உங்களை புரிஞ்சு நம்புகிறேன். சரி, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேள்விகள் உங்கள் மனதில் இருந்துச்சுனாக்க தைரியமாக தயங்காமல் கேட்கலாம். என்னுடைய பதில்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தீப்பொறி மாற்றத்தை உருவாக்குறதுக்கு காத்திருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.